வணக்கம் நண்பா. பைத்தான் ப்ரோக்ராமிங் சீரியஸ்ல 9th வீடியோ இது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே அப்லோட் பண்ண வேண்டியது. ஸோ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு ரொம்ப நாள் ஆசை. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்னு இந்த வீக்கெண்ட்ல கூட லைவ் ஸ்ட்ரீம் நான் பண்ணியிருந்தேன். ஸோ வாய்ஸ் பிரேக் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சிக்னல் வீக்கா இருக்கு. ஸோ அதை என்னன்னு சரி பண்ணிட்டு கண்டிப்பா லைவ் ஸ்ட்ரீமிங்ல பைத்தான் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றதை விட லைவ் ஸ்ட்ரீம்ல லைவா உங்க கூட இன்ட்ராக்ஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், உங்களுடைய டவுட்ஸும் கிளியர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வேண்டியது. ஸோ அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா ட்ரை ஹேக் மீல சிடிஎஃப் பண்ணிட்டு இருந்தா. ட்ரை ஹேக் மீ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ட்ரை ஹேக் மீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 5 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. எப்போ ப்ரௌசர் ஓப்பன் பண்ணாலும் ட்ரை ஹேக் மீ தான் ஓப்பன் பண்ண தோணுது. ஸோ இந்த 4 நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மிஷினை முடிச்சேன். ஸோ 4 மிஷின் முடிச்சேன். ஸோ எந்த ஒரு மிஷினை டிப்ளாய் பண்ணாலும் அதை முடிக்காம தூக்கமே வர மாட்டுது. ஸோ அதுலேயே அடிக்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் இந்த வீடியோ வரதுக்கு 5 நாள் லேட் ஆயிடுச்சு. ட்ரை ஹேக் மீ, ஹேக் த பாக்ஸ், இந்த மாதிரி சிடிஎஃப் எப்படி பண்ணணுன்ற வீடியோஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடி பைத்தான் சீரியஸ் கண்டினியூ பண்ண சொல்லி நீங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாத ப்ரோக்ராமிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாத இந்த வீடியோவில் பைத்தான்ல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய முக்கியமான கான்செப்டை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸை ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராமும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம், சிம்பிளாக பேசிக்காக பிகினர்ஸ் கற்றுக்க வேண்டிய ஒரு அத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம் எப்படின்னு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்கணும். அதுக்காக தான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ன்றது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட்னு சொன்னேன். ஸோ அத்தன்டிகேஷன் இல்லை சின்னதாக ஏதாச்சும் லாஜிக் செக் பண்ணுறது, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இல்லாத கிடையவே கிடையாது. C++, ஜாவா, ரூபி, ஷெல் ஸ்கிரிப்ட், எந்த லாங்குவேஜாக இருக்கட்டும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இல்லாத ஒரு லாங்குவேஜ் கூட கிடையாது. இந்த வீடியோவில் பார்க்க போற அதே கான்செப்ட் தான் எல்லா லாங்குவேஜ்லயுமே, சின்டாக்ஸ் மட்டும்தான் மாறப்போகுது. ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வர பாருங்க. JTech Code 2.0 நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்றதை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷனா வந்துடும். இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், எல் இஃப் ஸ்டேட்மெண்ட், நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த 4 ஸ்டேட்மெண்ட் தான் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் காமனாக இருக்கும். C++, ஜாவா இதிலெல்லாம் ஸ்விட்ச் கேஸ் இருக்கும். பைத்தானில் ஸ்விட்ச் கேஸ் கிடையாது. ஸோ அடுத்தது லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஃபார் லூப், ஒயில் லூப் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாம். ரியல் லைஃப்பில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இஃப்எல்ஸ்ன்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணி ஜென்ரலாக நம்ம இங்கிலீஷில் பேசுகிற மாதிரி தான். ஸோ இந்த சீரியஸ் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் பைத்தான் ப்ரோக்ராமிங் சிமிலர் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னு. இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் எழுதுனா எப்படி இருக்குமோ பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்க்க அப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது பாருங்கள். இஃப் யுவர் மொபைல் பேட்டரி சார்ஜ் இஸ் ஃபுல் யூ கேன் பிளே கேம், எல்ஸ் புட் யுவர் மொபைல் இன்டு சார்ஜ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன். உங்கள் மொபைல் பேட்டரி சார்ஜ் ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் கேம் விளையாடலாம், இல்லைனா மொபைலை சார்ஜ் போடுங்க அப்படின்னு கண்டிஷனோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன். இதை தான் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோக்ராமிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். கண்டிஷனோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எழுதுவோம். இப்போ அத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூசர் நேமு, பாஸ்வேர்டு கரெக்டாக இருந்தால் லாகின் பண்ணு, இல்லைனா சைன்இன் பண்ணு, இந்த மாதிரி ஒரு நம்ம கண்டிஷனை கொடுப்போம். ஸோ அதே தான் இங்கேயும் பாருங்கள். இஃப்ன்றது கீவேர்டு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் எது அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கண்டிஷனை செக் பண்ணுறாங்க. கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா கேமை ப்ளே பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா மொபைலில் சார்ஜ் போடுவாங்க. ஸோ இதை தான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அப்படியே ப்ரோக்ராமில் நீங்கள் ரைட் பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல் சின்டெக்ஸ் பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட்டை 2 பிளாக்காக பிரிக்கலாம். இஃப்ன்றது ட்ரூ பிளாக் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ்ன்றது ஃபால்ஸ் பிளாக் ஸ்டேட்மெண்ட். இஃப்ன்ற இந்த பிளாக்ல தான் கண்டிஷன் நம்ம செக் பண்ணுவோம். எந்த கண்டிஷன் வேணும்னாலும் நீங்கள் செக் பண்ணலாம். ப்ரோக்ராமிங்க்கு என்ன கண்டிஷன் நீங்கள் செக் பண்ணணுமோ அந்த கண்டிஷனை நீங்கள் கொடுத்து இதில் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ இஃப்ன்ற கீவேர்டு பக்கத்தில் கண்டிஷன் நம்ம கொடுப்போம். ஸோ கண்டிஷன்ன்றது யூசர் நேம், பாஸ்வேர்டு செக் பண்ணலாம், இல்லைனா இப்போ நான் சொன்ன மாதிரி பேட்டரி சார்ஜ் ஃபுல்லாக இருக்கா இல்லையா, இந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளும் நம்ம கண்டிஷனை ரைட் பண்ணலாம்.
ஸோ கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இஃப்ல இருக்கிற அந்த செட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா எல்ஸ் இருக்கிற இந்த பிளாக்குக்கு கண்ட்ரோல் மூவ் ஆகிடும். ஸோ இதில் இருக்கிற செட் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இதே கான்செப்ட் தான். ஸோ அடுத்ததாக இந்த இஃப் எல்ஸில் நம்ம கண்டிஷன் கொடுப்போம். அந்த கண்டிஷனை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஆப்ரேட்டர்ஸ் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இருக்கிற இந்த 6 ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சால் மட்டுமே போதும். ஸோ இது இல்லாமல் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் 8வது சீரீஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குது, அந்த ஆப்ரேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னு ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே 2 வேல்யூ இருக்குது. ஸோ அந்த 2 வேல்யூவும் ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 2 அசைன்மெண்ட் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணணும். 2 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அதை ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் முன்னாடி ஒரு எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள் இருந்ததுன்னா இதை நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இந்த ஆப்ரேட்டர் எல்லாமே ஜென்ரலாக உங்களுக்கு தெரியும். ஸோ 8வது சீரியஸை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ இல்லைனா இந்த 6 ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பைத்தானில் இன்டென்டேஷன் ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். இந்த சீரியஸ் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருக்கணும், அப்போ சொல்லியிருந்தால் உங்களுக்கு புரியாது, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டென்டேஷன் அப்படின்றது வேர்டில் டாக்குமெண்ட் ரைட் பண்ணும்போது லைன்ஸ் எல்லாமே நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுவீங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும்னு இன்டென்டேஷன் எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ அதே தான் பைத்தானில் இன்டென்டேஷன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ இன்டென்டேஷன் அப்படின்றது இந்த லைன் ஆஃப் கோடிங்கில் இந்த கோடிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் விடுறத தான் இன்டென்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மற்ற லாங்குவேஜில் நீங்கள் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் தான் நீங்கள் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. C++, ஜாவா இந்த கோடிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே லைனில் கூட கோடிங் எழுதலாம், பட் ஆனால் பார்க்கறதுக்கு புரியாது. ஸோ புரியணுன்றதுக்காக இன்டென்டேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பைத்தானில் அப்படி கிடையாது. இன்டென்டேஷன் நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராம் சரியாக ஒர்க் ஆகும், இல்லைனா எரர் வரும். எதுக்காக பைத்தானில் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணுவோன்னா இஃப்ன்றது தனி பிளாக்கு, இந்த பிளாக்கோடைய கோடிங்ஸ் எல்லாமே எங்கே எண்ட் ஆகுது அப்படின்னு இன்டர்பிரிட்டரால் தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ இன்டர்பிரிட்டர் கரெக்டாக அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இன்டென்டேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா C, ஜாவா இதிலலாம் நம்ம கர்லி பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ கர்லி பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணி கர்லி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் அந்த பிளாக் ஆஃப் கோடு இஃப்கானது அப்படின்னு கம்பைலர் புரிஞ்சுக்கும். ஆனால் பைத்தானுடைய இன்டர்பிரிட்டருக்கு புரியணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக இந்த மாதிரி இன்டென்டேஷன் பண்ணணும். இஃப்ன்றது தனி பிளாக்கு, அதுக்குள்ளே எழுதுகிற கோடிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நீங்கள் இன்டென்டேஷன் பண்ணி தான் ரைட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எல்ஸ்ன்றது தனி பிளாக்கு, அதுக்குள்ளே எழுதுகிற கோடிங்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இன்டென்டேஷன் பண்ணணும். ஸோ பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணாலும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கோடிங்ஸ் எல்லாமே நீங்கள் இன்டென்டேஷன் பண்ணி தான் ரைட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரோக்ராம் சரியாக ஒர்க் ஆகும். ஸோ அடுத்ததாக இஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஜென்ரல் சென்டெக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இஃப்ன்ற கீவேர்டு பக்கத்தில் கண்டிஷன், ஸோ அடுத்ததாக ஒரு கோலன், அதுக்கு அடுத்ததாக இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணுன்ற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம உள்ளே ரைட் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது இஃப் பிளாக் மட்டும்தான் இருக்கும். ஸோ ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைனா கண்ட்ரோலை விட்டு அது வெளில வந்துடும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, பின்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இஃப்ன்ற கீவேர்டு இப்போ என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா பி கிரேட்டர் தென் ஏ, பின்றது ஏவை விட பெருசாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கண்டிஷனை நான் செக் பண்ணுறேன். ஸோ ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுக்காக தான் ஆப்ரேட்டரை படிச்சுட்டு வாங்க. ஸோ அடுத்ததாக கோலன்ன்றது இது சின்டாக்ஸு. ஸோ இது கிரேட்டர் தென்னாக இருந்தது அப்படின்னா உள்ள நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம், பிரிண்ட் பி இஸ் கிரேட்டர் தென் ஏ. ஸோ எல்ஸ் பிளாக்காக இருந்ததுன்னா எல்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். ஸோ இது ட்ரூ பிளாக் மட்டும்தான், இது ட்ரூவாக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணும், அப்படி இல்லைன்னா இந்த பிளாக்கை விட்டு கண்ட்ரோல் வெளில போயிடும். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்ததாக எல்இஃப்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி கண்டிஷனை நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிளாக் தான் இருக்குது. ஸோ கண்டிஷன் செக் பண்ணி ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும், இல்லைனா கண்ட்ரோல் பிளாக்கை விட்டு வெளில போயிடும். எல்இஃப்ன்ற இதில் பார்த்தீங்கன்னா இஃப்ன்ற இந்த பிளாக்ல ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ பிரச்சனை இல்லை. ஒருவேளை இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா நம்ம எல்ஸ் பிளாக் போகிற மாதிரியும் நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம்.
ஸோ அப்படி இல்லைனா இன்னொரு கண்டிஷனை எனக்கு செக் பண்ணணும். அதாவது மல்டி கண்டிஷனை ஒரு இடத்துல செக் பண்ணணும் அப்படின்னா அங்கே தான் நம்ம எல்இஃப்ன்ற இந்த பிளாக்கை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அதாவது எல்இஃப்ன்ற இந்த பிளாக்ல ஒரு கண்டிஷன் வச்சுருப்போம். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா இதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஒருவேளை ஃபால்ஸ் ஆச்சுன்னா கண்ட்ரோலை விட்டு வெளில போயிடும். ஸோ எல்இஃப்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி மல்டி கண்டிஷன் இந்த மாதிரி எத்தனை எல்இஃப் பிளாக் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம் எழுதும்போது உங்களுக்கு புரியும். அடுத்தது எல்ஸ்ன்ற இந்த பிளாக் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ இஃப்ல இருக்கிற கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இந்த சின்டெக்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராமில் எக்ஸிக்யூட் பண்ணலாம். பைத்தான் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் ஒரு எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டெர்மினலில் நீங்கள் ப்ரோக்ராம் ரைட் பண்ண கற்றுக்கோங்க. அதான் உங்களுக்கு எங்கே போனாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கு வேல்யூ 5 அசைன் பண்ணுறேன். அடுத்ததாக பின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதுக்கும் வேல்யூ 5 அசைன் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக இப்போ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கான சின்டெக்ஸு இஃப்ன்ற கீவேர்டு ஸ்பேஸ் விட்டு கண்டிஷன் என்னவோ அந்த கண்டிஷன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறேன் அப்படின்னா ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு ஒரு கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். ஸோ பிகினருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏ என்ற அந்த வேரியபிள் நேமு. ஸோ ஈக்குவல் அதாவது 2 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். 2 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணால் அந்த வேல்யூ ஈக்குவலாக இல்லையா அப்படின்னு நமக்கு செக் பண்ணோம். ஆப்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் 8வது சீரியஸில் படிங்க. ஸோ இப்போ பியோடைய வேரியபிள் சின்டெக்ஸை க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கோலன் வச்சு தான் நீங்கள் டெர்மினேட் பண்ணணும். ஸோ அடுத்ததாக என்டர் கிளிக் பண்ணுங்கள். என்டர் கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பைத்தான் ஐடிஇ இண்டென்டேஷன் பண்ணுது பாருங்கள். ஸோ இண்டென்டேஷன் ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இஃப் பிளாக்குக்கான சின்டெக்ஸை நம்ம ரைட் பண்ணியாச்சு. இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னா என்ன கோடு எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை இஃப் பிளாக்கில் இப்போ ரைட் பண்ணுங்கள். உங்கள் ப்ரோக்ராமிங்க்கு என்ன கோடிங் தேவையோ என்ன லாஜிக் தேவையோ எத்தனை லைன் ஆஃப் கோடு வேணுனாலும் நீங்கள் இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் திஸ் இஸ் ட்ரூ பிளாக் அப்படின்னு ஒரு டைட்டில் ரைட் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணதும் இங்கே பாருங்கள் திஸ் இஸ் ட்ரூ பிளாக் ஏ அண்ட் பி இஸ் ஈக்குவல். ஏன்னா இப்போ ப்ரோக்ராம் என்ன பண்ணுது அப்படின்னா 2 வேல்யூ நம்ம இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம் ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஈக்குவல் ஆனதும் அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனதும் இதனுடைய பிளாக்குள்ளே வருது. அதாவது இதை ட்ரூ பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்கிற செட் ஆஃப் கோடை நமக்கு இங்கே எக்ஸிக்யூட் பண்ணுது. ஸோ இதுவே கண்டிஷன் ஃபெயில்ட் ஆச்சுன்னா கண்ட்ரோல் பிளாக்கை விட்டு வெளில போயிடும். நமக்கு அவுட்புட்டு எம்டியாக தான் இருக்கும். ஸோ அதையும் இப்போ பார்க்கலாம். பியோட வேல்யூவை நான் 7 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ரன் பண்ணதும் இங்கே பாருங்கள் அவுட்புட் நமக்கு எம்டியாக தான் இருக்குது. ஏன்னா கண்டிஷன் செக் பண்ணுது ஏ ஈக்குவல் டு பியா அப்படின்னு. கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகுது. ஃபெயில்ட் ஆனதும் இந்த பிளாக்குக்கு உள்ளேயே அது என்டர் ஆகாது. ஸோ கண்ட்ரோல் இதோடையே வெளில போயிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக எல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான் அது. எல்ஸ்ன்ற கீவேர்டு. அடுத்ததாக எல்ஸ் பிளாக்கில் என்ன செட் ஆஃப் கோடு எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். திஸ் இஸ் ஃபால்ஸ் பிளாக் அப்படின்னா சும்மா ஒரு டைட்டில் கொடுக்குறேன். அடுத்த ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ அண்ட் பி நாட் ஈக்குவல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணலாம். ஓகே இன்வேலிட் சின்டெக்ஸ். ஏன்னா எல்ஸில் நான் கோலன் வச்சு டெர்மினேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி சின்டெக்ஸ் எரர் எல்லாமே பண்ணாதீங்க. கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். இப்போ திருப்பி ரன் பண்ணுறேன். நமக்கான அவுட்புட் இங்கே வந்துச்சு பாருங்கள். திஸ் இஸ் ஃபால்ஸ் பிளாக் ஏ அண்ட் பி நாட் ஈக்குவல். ஸோ ஏன்னா பியோட வேல்யூ 7 இருக்குது, ஏவோட வேல்யூ 5 இருக்குது. நம்ம கொடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா ரெண்டும் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணுறோம். கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகுது. கண்டிஷன் ஃபெயில்ட் ஆச்சுன்னா
எல்ஸ் பிளாக்கில் இருக்கிற இந்த செட் ஆஃப் கோடை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணோம். எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நான் கண்டிஷனை வேணா சேஞ்ச் பண்ணுறேன். ஏ லெஸ் தென் பியா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா ஏவோட வேல்யூ பியை விட சின்னதாக தான் இருக்குது. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ட்ரூ பிளாக்கில் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த பிளாக்கில் இருக்கிற கோடை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுது. இதுக்குள்ளே நீங்கள் என்ன கால்குலேஷன் வேணுனாலும் பண்ணலாம். ஸோ உங்கள் ப்ரோக்ராமிங் உங்கள் லாஜிக் ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமிங் கோடை எப்படி வேணுனாலும் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் இந்த ட்ரூ பிளாக்கில் பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் வேணாம், ஜஸ்ட்டு சிம்பிளாகவே ஏ ப்ளஸ் பி அப்படின்னு கொடுக்குறான். ஸோ இப்போ ப்ரோக்ராம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த கண்டிஷனை செக் பண்ணோம். ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு. ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகும். இப்போ உள்ளே வரும். இந்த ரெண்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு சின்ன கால்குலேஷனையும் பண்ணும். ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் எனக்கு ப்ளஸ் பண்ணு அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான். ஸோ இதுவே கண்டிஷன் ஃபெயில்டு ஆச்சுன்னா எல்ஸ் பிளாக்கில் என்ன கொடுக்கலான்னா, பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் அதேமாரி ஏ மைனஸ் பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ட்ரூ பிளாக்கில் என்டர் ஆச்சுன்னா எனக்கு இந்த ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணு, எல்ஸ் பிளாக்கில் போச்சுன்னா ரெண்டு வேல்யூவும் எனக்கு சப்ராக்ஷன் பண்ணு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, நமக்கு சப்ராக்ஷன் பண்ணியிருக்கு. ஏன்னா பியோட வேல்யூவும் ஏவோட வேல்யூவும் ஈக்குவல் கிடையாது. கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகுது. கண்டிஷன் ஃபெயில்ட் ஆனதும் எல்ஸ் பிளாக்கில் கண்ட்ரோல் வருது. எல்ஸ் பிளாக்கில் நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இங்கே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. சின்ன கால்குலேஷன் ஏ மைனஸ் பி அப்படின்னு கொடுத்துருந்தா அதுவும் நமக்கு இங்கே மைனஸ் ஆகிடுச்சு. இதுவே கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா சிம்பிள். ஸோ நமக்கு அந்த ரெண்டு வேல்யூவை ப்ளஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எல்இஃப் யூஸ் பண்ணலாம். அதாவது மல்டி கண்டிஷன் இருக்கிற பிளாக்குக்கு கோட் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இஃப் பிளாக்கு, இதில் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஏவும் பியும் ஈக்குவல்ட்டா இல்லையா அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ அடுத்ததாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் இஸ் ஈக்குவல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அடுத்ததாக ரெண்டாவது கண்டிஷன் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு எல்இஃப்ன்ற இந்த கீவேர்டு ஸ்பேஸ் விட்டு கண்டிஷன் என்னவோ இஃப் பிளாக்கில் கொடுத்த மாதிரியே கொடுங்க. ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு ஒரு கண்டிஷன் நான் செக் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதில் இஸ் கிரேட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த மாதிரி எல்இஃப் பார்த்தீங்கன்னா எத்தனை பிளாக் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இன்னொரு எல்இஃப் பிளாக் நான் கொடுக்குறேன். கண்டிஷன் ஏ லெஸ் தென் பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இல்லைனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். அடுத்ததாக பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் அதுக்கான அவுட்புட்டு இஸ் லெஸ் தென் அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்ததாக எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, எல்ஸ் பிளாக்கில் ஜஸ்ட் நத்திங் அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ இங்கே பாருங்கள், மல்டி கண்டிஷன் நான் இப்போ செக் பண்ணுறேன். ரெண்டு வேல்யூ இருக்குது. இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருந்தால் இந்த பிளாக்கில் இருக்கிற கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லைனா, அதாவது இந்த பிளாக்கு ஃபால்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோலு இந்த பிளாக்குக்கு மூவ் ஆகிடும். இந்த கண்டிஷனை செக் பண்ணி இது ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த கண்டிஷனும் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா கண்ட்ரோல் இங்கே வரும். இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இது ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். இதுவும் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா டைரெக்டாக எல்ஸில் இருக்கிற இந்த கோடை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ ரன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இஸ் லெஸ் தென். ஏன்னா எந்த கண்டிஷன் நமக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகிருக்கு அப்படின்னா மூணாவதாக கொடுத்த கண்டிஷன் ஏ லெஸ் தென் பி அப்படின்னு கொடுத்துருந்தோம். ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 6, லெஸ் தென் தான். ஸோ இப்போ நான் ஏவோட வேல்யூவை
6 அப்படின்னே மாற்றுறேன். ஸோ இப்போ நமக்கு இஸ் ஈக்குவல் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. அடுத்ததாக சின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கான வேல்யூ 6ன்னு அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரே இஃப் பிளாக்ல மல்டிபிள் கண்டிஷன் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஏ லெஸ் தென் பியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா அண்டுன்ற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும். அண்டுனா என்ன அர்த்தம்? மற்றும், அதாவது இன்னொரு கண்டிஷனை நம்ம கொடுக்கறதுக்காக. ஸோ அண்டுன்ற இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா ஏ லெஸ் தென் சியா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். ஏவோட வேல்யூ சியை விட சின்னதாக இருக்கா இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த ஒரே பிளாக்ல ரெண்டு கண்டிஷனை நான் செக் பண்ணுறேன். ஸோ இப்போ கோலன். ஸோ அடுத்ததாக இந்த பிளாக்குக்குள்ளே எழுத வேண்டிய கோடிங்கை நான் ரைட் பண்ணிடுறேன். கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. both are less than a அப்படின்னு நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ அடுத்ததாக எல்ஸ் பிளாக்கு. ஸோ எல்ஸ் பிளாக்கில் ஜஸ்ட்டு கிரேட்டர் அப்படின்னு மட்டும் நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இஃப் பிளாக்ல ரெண்டு கண்டிஷன் நம்ம ரைட் பண்ணியிருக்கோம். அண்டுன்ற இந்த கீவேர்டு என்ன பண்ணுதுன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ ப்ரோக்ராமுடைய இப்போ இங்கே இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்னா இந்த அண்டுன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிளாக்குக்குள்ளே இருக்கிற இந்த கோடை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். சரிங்களா? அதாவது ஏவோட வேல்யூ பியை விட லெஸ் தெனாக இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு கண்டிஷன். அண்டு அடுத்ததாக இன்னொரு கண்டிஷன் ஏ லெஸ் தென் சி, ஏவோட வேல்யூ சியை விட சின்னதாக இருக்கா இல்லையா. இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ஃபால்ஸ் ஆனால் கூட எல்ஸ் பிளாக்குக்கு போயிடும். எல்ஸில் இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த பிளாக்ல இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லாஜிக் எங்கே நமக்கு யூஸ் ஆகும்னா அத்தன்டிகேஷனில் யூஸ் ஆகும். ஸோ இதை யூசர் நேமாக நினச்சிக்கோங்க, இதை பாஸ்வேர்டாக நினச்சிக்கோங்க. அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் ரெண்டுமே எனக்கு ட்ரூவாக இருந்தால் தான் லாகின் ஆகணும், இல்லைனா எனக்கு ஃபெயில்ட் ஆகணும், இல்லை சைன்அப் பேஜுக்கு போகணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே பிளாக்ல மல்டிபிள் கண்டிஷன் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிடலாம். போத் ஆர் லெஸ் தென் ஏ, ஏன்னா ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 5, சியோட வேல்யூ 6, ரெண்டுமே ஏ விட லெஸ் தென் தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒரு கண்டிஷனை நான் இந்த இடத்துல மாற்றுறேன். ஏ கிரேட்டர் தென் சி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஏவோட வேல்யூ 4, சியோட வேல்யூ 6. ஸோ லெஸ் தென் தான் இதுக்கான இந்த கண்டிஷன் மட்டும் தனியாக செக் பண்ணால் லெஸ் தென் தான் நமக்கு வரணும். பட் ஆனால் கிரேட்டர் தென்னா இல்லையா அப்படின்னு நான் இங்கே கண்டிஷன் மாற்றி செக் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் ட்ரூ ஆகிடும், செகண்ட் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு எல்ஸ் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ எல்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு இதுக்குள்ளே இருக்கிற இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் மட்டும் எனக்கு ட்ரூவாக இருந்தாலே இதுக்குள்ளே இருக்கிற இந்த பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அதுக்கு வேறு ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ ஆர்ன்ற ஆப்ரேட்டர். ஸோ இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படியே இங்கிலீஷில் படிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ ஆர்ன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு தானாகவே புரிஞ்சிருக்கணும். ஆர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லது இது இல்லைனா இது, இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட இந்த பிளாக் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆனால் மட்டும்தான் எல்ஸ் பிளாக்ல இருக்கிற இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அப்படியே இங்கிலீஷில் படிக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த கண்டிஷன் எல்லாமே. ஆறு ஆப்ரேட்டர், ஸோ அடுத்ததாக அண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகும், இந்த கண்டிஷன் நமக்கு ஃபால்ஸ் ஆகும். பட் ஆனால் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது இந்த லைன் தான். ஏன்னா இந்த ஆர்ன்ற ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் போதும், அதுக்குள்ளே இருக்கிற செட் ஆஃப் கோடை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடும். இப்போ ரெண்டு கண்டிஷனுமே நான் ஃபால்ஸ் ஆக்குறேன். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே செக் பண்ணால் நமக்கு ஃபெயில்டு தான் ஆகும். ஏன்னா ஏவோட வேல்யூ இந்த ரெண்டுத்தை விடையுமே சின்னது தான். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு எல்ஸில் இருக்கிற இதுதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஏன்னா இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபெயில்டு ஆகிடுச்சு. ஸோ எல்ஸில் இருக்கிற இதுக்கு போயிடுச்சு. ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட
நமக்கு இஃப் பிளாக் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் இந்த ஆர்ன்ற ஆப்ரேட்டருடைய வேலை. இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு அத்தன்டிகேஷன் ப்ரோக்ராம் ரைட் பண்ணலாம். அதாவது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் எனக்கு கரெக்டாக அந்த லாகின் சக்ஸஸ்னு பிரிண்ட் ஆகணும், இல்லைனா எனக்கு லாகின் ஃபெயில்டு அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக அத்தன்டிகேஷன் செக்கிங்னு ஒரு டைட்டில் நான் வைக்கிறேன் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் யூசர்கிட்டேருந்து தான் நான் இன்புட்டாக வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் நான் போன சீரியஸில் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ யூசர்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். இந்த வேரியபிளுக்கான வேல்யூவை இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ அதனால் இன்புட்ன்ற ஃபங்க்ஷனுக்குள்ள பேராமீட்டர் என்டர் யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறான். ஸோ அடுத்ததாக பாஸ்வேர்டுக்கு ஜஸ்ட்டு PSSD அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்டை இன்புட்டாக வாங்க போகிறோம். ஸோ இன்புட்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் பேராமீட்டர் என்டர் பாஸ்வேர்ட். ஸோ அடுத்ததாக ரெண்டு வேல்யூ நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கியாச்சு. இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக இருந்தால் என்ன பிரிண்ட் ஆகணும், ஈக்குவல் இல்லைனா என்ன பிரிண்ட் ஆகணுன்றதை இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப்ன்ற கீவேர்டு இப்போ நம்ம கண்டிஷன், ஸோ அதாவது யூசர் நேமும் செக் பண்ணணும், பாஸ்வேர்டும் செக் பண்ணணும். அதுக்கான ஆப்ரேட்டர் அண்டுன்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ யூசர்ன்ற வேரியபிள், இந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ செக் பண்ணணுன்ற வேல்யூவை நான் இங்கேயே அசைன் பண்ணுறேன். ஸோ பெரிய பெரிய ப்ரோக்ராம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ யூசர் நேமு இந்த பாஸ்வேர்டு எல்லாமே MySQL இந்த மாதிரி டேட்டா பேஸில் கனெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது யூசர் நேமு அந்த டேட்டா பேஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணும். இது சிம்பிளான ப்ரோக்ராமு. ஸோ இது பேசிக்கு, இதை நீங்கள் கற்றுக்கோங்க. இந்த யூசருக்கு ஒரு வேல்யூ நான் இங்கேயே இப்போ கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூ கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம சேனல் நேமே நான் கொடுத்துக்கிறேன், JTechCode யூசர் நேம்ன்றது. ஸோ அடுத்ததாக இன்னொரு கண்டிஷன், அதுக்காக அண்டுன்ற ஆப்ரேட்டர். ஸோ இப்போ PSSD பாஸ்வேர்டோடைய வேரியபிள். ஸோ இப்போ ஈக்குவல் டு, அதாவது ஈக்குவலாக இருக்கா இல்லையா அதுக்கு ரெண்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ டபுள் கோட்ஸில் பாஸ்வேர்டு ஹலோ. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, யூசரில் வாங்கின வேல்யூவை JTechCode அப்படின்னு நமக்கு செக் பண்ணோம். அடுத்ததாக பாஸ்வேர்டில் வாங்கின வேல்யூவை ஹலோவா அப்படின்னு செக் பண்ணோம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்ததுன்னா இதுக்குள்ளே என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரைட் பண்ணுங்கள். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் லாகின் சக்ஸஸ் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்ததாக எல்ஸ் பிளாக்கில் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் லாகின் ஃபெயில்டு அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இந்த கோடை ரன் பண்ணிடுறேன். அத்தன்டிகேஷன் செக்கிங் என்ற நம்மளுடைய டைட்டில் இங்கே வந்துடுச்சு. ஸோ என்டர் யூசர் நேம் JTechCodeன்றது யூசர் நேமாக கொடுக்குறேன். ஸோ அடுத்ததாக பாஸ்வேர்டு ஹலோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ என்டர் கொடுத்ததும் இங்கே பாருங்கள் லாகின் சக்ஸஸ்ன்னு நமக்கு வந்துடுச்சு. ஸோ அதாவது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ரெண்டு இன்புட்டை நம்மக்கிட்டேருந்து வாங்கிக்குது. ஸோ யூசரில் JTechCodeன்னு ஒரு வேல்யூ வாங்கிட்டு, அடுத்ததாக பாஸ்வேர்டில் ஹலோன்ற வேல்யூவை வாங்கிடுச்சு. ஸோ இஃப்பில் போயிட்டு இப்போ கண்டிஷன் செக் பண்ணுது, யூசர்ன்ற இந்த வேரியபிள் ஈக்குவல் டு, அதாவது இந்த வேரியபிளில் இருக்கிற வேல்யூவு JTechCode அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ இங்கேயே இந்த மாதிரி நீங்கள் வேல்யூவை அசைன் பண்ணலாம். ஸோ JTechCodeன்னு செக் பண்ணுது, கண்டிஷன் ட்ரூ ஆகுது. அடுத்தது அண்டு இன்னொரு கண்டிஷனும் செக் பண்ணணும்னு கொடுத்துருக்குறோம். ஸோ அதில் ஹெலோவா அப்படின்னு செக் பண்ணுது, அதாவது இந்த ரெண்டாவது வாங்கின இன்புட்டு ஹெலோவா அப்படின்னு செக் பண்ணுது. ஸோ இதுவும் ட்ரூ ஆகுது. ரெண்டுமே ட்ரூ ஆனதால் நமக்கு லாகின் சக்ஸஸ் அப்படின்னு இஃப் பிளாக்கில் இருக்கிற கோடு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ரெண்டுமே ஃபெயில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்ஸில் இருக்கிற இது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று மாற்றி கொடுக்குறேன், அதாவது இதில் ஏதாச்சும் ஒன்று மாற்றி கொடுத்தாலும் நமக்கு எல்ஸ் பிளாக்கில் போயிடும். ஏன்னா ரெண்டு கண்டிஷனில் ஏதாச்சும் ஒன்று ஃபெயில்ட் ஆனாலும் நமக்கு எல்ஸ் பிளாக்குக்கு போயிடும். சரிங்களா? ஸோ இப்போ திரும்ப ரன் பண்ணுறேன். யூசர் நேம் JTechCode அப்படின்னு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு இப்போ நான் தப்பாக கொடுக்குறேன், ஜஸ்ட்டு என்னமோ கொடுக்குறேன். ஸோ இப்போ என்டர் கொடுக்குறேன், லாகின் ஃபெயில்டு அப்படின்னு வந்துடுச்சு. ஏன்னா
இந்த வேல்யூ வேறு, இங்கே இருக்கிற வேல்யூ வேறு. செக் பண்ணும்போது கண்டிஷன் ஃபெயில்ட் ஆகிடும். ஏதாச்சும் ஒன்று ஃபெயில்ட் ஆனாலும் இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ இது சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமு. இதில் நிறைய லாஜிக் யூஸ் பண்ணி ரைட் பண்ண வேண்டியது உங்களுடைய திங்கிங் தான். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் 3 டைப் பார்த்துட்டிங்க. அடுத்ததாக லாஸ்ட்டு நெஸ்டட் இஃப்னா என்னென்னு பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் அப்படின்றது இஃப் பிளாக்குள்ள இன்னொரு இஃப் பிளாக் இருக்கிறத தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது ஒரு இஃப் பிளாக்கு, இதுக்குள்ளேயே இன்னொரு இஃப் பிளாக் இருந்ததுன்னா அதை தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் நம்ம ஒரே இஃப் பிளாக்கில் செக் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ இதை நம்ம நெஸ்டட் இஃப்பில் செக் பண்ணலாம். ஸோ அதாவது இந்த இஃப் பிளாக்குள்ளேயே இன்னொரு இஃப் பிளாக்கை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜஸ்ட் இந்த அண்டுன்றதை எடுத்துடுறேன். ஸோ கோலன் வச்சிடுறேன். அதோட இந்த ஃபஸ்ட்டு இஃப் முடிஞ்சுது. ஸோ ரெண்டாவது, ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக இண்டென்டேஷன் பண்ணுங்கள். ஸோ இங்கே பாருங்கள், இது நம்மளுடைய ஃபஸ்ட்டு இஃப்பு. இந்த இஃப்புக்கு உள்ளேயே இன்னொரு இஃப் வருது பாருங்கள், இதை தான் நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு நம்ம எல்ஸ் பிளாக் எழுதலாம், எழுதாமலும் விடலாம். ஸோ அதுக்கு நம்ம எல்ஸ் பிளாக் எழுதிடலாம். ஸோ எல்ஸு, ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில், ஸோ இங்கே நம்ம பாஸ்வேர்டு மட்டும்தானே செக் பண்ணுறோம். ஸோ பாஸ்வேர்டு ஒன்லி ராங் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிடலாம். நெஸ்டட் இஃப் இப்படி தான் நீங்கள் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் என்ன பண்ணும் அப்படின்னா 2 இன்புட்டை வாங்கிடும். ஸோ வாங்கிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு இஃப்பில் யூசர் ஈக்குவல் டு ஜேடெக் கோடா அப்படின்னு செக் பண்ணும். ட்ரூவாக இருந்ததுன்னா பிளாக்குக்குள்ளே கண்ட்ரோல் வரும். இந்த பிளாக்கில் இன்னொரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம், அதாவது இஃப் பிளாக் வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு ஈக்குவல் டு ஹெலோவா அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு லாகின் சக்ஸஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ பாஸ்வேர்டு மட்டும் தப்பாக இருந்ததுன்னா பாஸ்வேர்டு ராங் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஆனால் யூசர் நேம் ஈக்குவல் டு ஜேடெக் கோடு, ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனால் மட்டும்தான் இதுக்கு உள்ளேயே வரும். ஸோ இங்கேயே யூசர் நேமே தப்பாயிடுச்சு அப்படின்னா நேராக இந்த எல்ஸ் பிளாக்கில் போயிட்டு இதுதான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த லாஜிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நிறைய இடத்துல உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இது ஜஸ்ட்டு பேசிக் தான் இது. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணிடலாம். யூசர் நேம் நான் தப்பாகவே யூசர் நேம் கொடுக்குறேன், நமக்கு எல்ஸ் தான் இப்போ எக்ஸிக்யூட் ஆகணும். ஓகே, இன்புட்டை வாங்குது. ஸோ பாஸ்வேர்டு ஆனால் நான் கரெக்டாக கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், லாகின் ஃபெயில்டு, ஏன்னா யூசர் நேமு நம்ம என்னமோ கொடுத்துருக்கோம். யூசர் நேமே இங்கே கண்டிஷன் ஃபெயில்டு ஆகிடுச்சுன்னா நேராக இந்த எல்ஸில் இருக்கிற இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப ரன் பண்ணுறான். இப்போ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா ஜேடெக் கோட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். நம்மளுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் இது ட்ரூ ஆகிடும். ஸோ இப்போ கண்ட்ரோல் உள்ளே வரும். ஸோ இப்போ ரெண்டாவது பாஸ்வேர்டு ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். லாகின் சக்ஸஸ், ஏன்னா 2 கண்டிஷனுமே ட்ரூ ஆகிடுச்சு, லாகின் சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக இப்போ யூசர் நேம் மட்டும் இப்போ நான் கரெக்டாக கொடுக்குறேன். அடுத்ததாக பாஸ்வேர்டு என்னமோ நான் டைப் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற இந்த எல்ஸ் பிளாக்கு நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பாஸ்வேர்டு ராங் அப்படின்னு, பாஸ்வேர்டு ஒன்லி ராங் அப்படின்னு பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ பாஸ்வேர்டு ராங் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? நெஸ்டட் இஃப்ன்றது இப்படி தான் ஒர்க் ஆகும். அடுத்ததாக டெர்னரி ஆப்ரேட்டர்னா என்னென்னு பார்க்கலாம். டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லைனா கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. அதாவது ப்ரோக்ராமிங்கில் இஃப் எல்ஸ்ன்ற அந்த பிளாக்கை ஒரே லைனில் நம்மளால் ஷார்டன் பண்ணி ரைட் பண்ண முடியும். இதை தான் டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. எல்லா லாங்குவேஜ்லையுமே நம்மளால் ஷார்டன் பண்ணி ரைட் பண்ண முடியும். ஸோ பைத்தானில் எப்படி ஷார்டன் பண்ணி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷார்டன் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ ப்ரோக்ராமிங் பார்க்கறதுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும், மெமரி சைஸும் கம்மியாகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இஃப் பிளாக்கை ஒரே லைனில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஸோ இஃப்ன்ற கீவேர்டு கண்டிஷன் என்ன செக் பண்ணுறேன் அப்படின்னா a ஈக்குவல் டு b, 2 வேல்யூ சேமாக இருக்கான்னு கண்டிஷன் செக் பண்ணுறேன். ஸோ கோலன், ஸோ
கண்டிஷன் சேமாக இருந்தது அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய கோடை ஒரே லைனில் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். சின்ன ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்கள் கொடுக்கலாம். ஸோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் இஸ் ஈக்குவல். ஸோ ஒரே லைனில் நான் இப்போ கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ரன் பண்ணிடுறேன். ஓகே, இந்த கண்டிஷன் ட்ரூ வந்ததுன்னா ஜஸ்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. ஸோ இது இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் இந்த ரெண்டு பிளாக்கும் ஒரே லைனில் இப்போ நம்ம ரைட் பண்ணலாம். ஸோ அதுக்கான கோடிங், இஃப் பிளாக்கில் கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை நீங்கள் முன்னாடியே ரைட் பண்ணிடணும். ஸோ பிரிண்ட்டு டபுள் கோட்ஸில் இஸ் ஈக்குவல். எதுக்காக இஸ் ஈக்குவல் எனக்கு பிரிண்ட் ஆகணும்? ஸோ இப்போ கண்டிஷன் நீங்கள் கொடுங்க. இஃப் கண்டிஷன் ஏ ஈக்குவல் பி அப்படின்னு கண்டிஷன் நான் கொடுக்குறேன். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு இஸ் ஈக்குவல் பிரிண்ட் ஆகணும். இல்லைனா எல்ஸ். ஸோ இந்த இடத்துல எல்ஸ் பக்கத்தில் இந்த கோலன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஒரே லைனில் ஷார்டன் பண்ணி நம்ம ரைட் பண்ணுறோம். எல்ஸ் நாட் ஈக்குவல். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ பிரிண்ட் இஸ் ஈக்குவல் எதுக்காக பிரிண்ட் பண்ணணும்னா இந்த கண்டிஷன் ட்ரூ இருந்தால் எனக்கு இதை பிரிண்ட் பண்ணு, இல்லைனா எல்ஸ் ஜஸ்ட் பிரிண்ட் இதை எனக்கு பிரிண்ட் பண்ணு. ரெண்டுமே ஈக்குவல். ஸோ எனக்கு ஈக்குவல்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. டிஸ்கிரிப்ஷனில் ஹோம்ஒர்க் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சின்ன சின்ன லாஜிக்ஸை எப்படி ப்ரோக்ராமாக ரைட் பண்ணணும்னு ஒரு 5 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். 5 லாஜிக்ஸும் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமிங் கற்றுக்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்தது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ரொம்ப சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் இது. அடுத்த வீடியோவில் ஒரு பெரிய லாஜிக் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி ரைட் பண்ணணும்னு உங்களுக்கு இன்னும் டீப்பாக சொல்லி கொடுக்குறேன். ஸோ அதுவரை இப்போ சொல்லி கொடுத்த இந்த சின்ன சின்ன பேசிக் ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுடைய ஓன் திங்கிங், ஓன் லாஜிக் யூஸ் பண்ணி, இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸை நீங்களே ரைட் பண்ண கத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்தது ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம இந்த குவாரண்டைன்ல பைத்தான் ப்ரோக்ராமிங் கத்துக்கணும்னு நினைக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. JTechCode 2.0 நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.